வணக்கம். முனைவர் பா. மணிகண்டன், தமிழ்துறை உதவி பேராசிரியர், டாக்டர் எஸ்.என்.எஸ். ராஜலட்சுமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கோவை. சென்ற வகுப்பின் தொடர்ச்சியாக பன்னிரு ஆழ்வார்களில் ஒருவரான பெரியாழ்வார் பற்றி இக்காணொளியில் காண்போம். பெரியாழ்வார் வைணவ நெறியை பின்பற்றி பக்தியில் சிறந்து விளங்கிய பன்னிரு ஆழ்வார்களுள் ஒருவர் பெரியாழ்வார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆனி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் கருடன் அம்சமாக 6ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பிறந்தவர். விஷ்ணு சித்தர் என்பது இவரது இயற்பெயர். ஸ்ரீவில்லிபுத்தூரில் கோயில் கொண்டுள்ள வடபத்திரசாயி பெருமாளுக்கு அன்றளர்ந்த மலர்களை பறித்து பூமாலையாக சாற்றுவதை கைங்காரியமாக கொண்டிருந்தவர். ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வாரான ஆண்டாளின் வளர்ப்பு தந்தையானவர். ஆண்டாளை திருவரங்கம் உறையும் அரங்கனுக்கு மணமுடித்து கொடுத்ததன் மூலம் அரங்கனுக்கே மாமனார் ஆனார் பெரியாழ்வார். அவரின் பெயர் காரணம் இறைவனுக்கே கண்ணீர் கழிக்க முயன்றதால் இவரை ஆழ்வார்களில் பெரியவர் என்னும் பொருள்பட பெரியாழ்வார் என அரங்கன் அழைக்க பின்னர் இதுவே இவரது பெயராகி போனது. இவரது பாடல்கள் 4000 திவ்ய பிரபந்தத்தின் முதல் 1000ல் 1 முதல் 12 வரை திருப்பல்லாண்டு பரணிப்பட்டது. வந்த வழி பாசுரங்கள் 12, தொடக்கம் பெரியாழ்வார் திருமொழி 461 பாசுரங்கள் ஆகிய இரு நூல்களில் அடங்கியுள்ளன. கண்ணனை பிள்ளையாக பாவித்து இவர் பாடிய பாடல்கள் பிற்காலத்தில் பிள்ளைத்தமிழ் எனும் சிற்றிலக்கியம் தோன்ற முன்னோடியாக அமைந்தது என்பதை மறுக்க இயலாது. இந்து மதத்தில் வைணவ நெறியை பின்பற்றி பக்தியில் சிறந்து விளங்கிய பன்னிரு ஆழ்வார்களுள் பெரியாழ்வாரும் ஒருவர். ஸ்ரீவில்லிபுத்தூரில் கோயில் கொண்டுள்ள எம்பெருமான் வடபத்திரசாமி பெருமாளுக்கு அன்று பூத்த மலர்களையே பறித்து மாலையாக சாற்றுவதை கொண்டிருந்தார். அதோடு அல்லாமல் திருப்பல்லாண்டினுடைய சிறப்பாக கடவுளுக்கே கண்ணீர் கழிக்க முயன்ற பெரியாழ்வாரின் பக்தி மேன்மையை கண்ட பின் வந்த வைணவ பெரியோர்கள் ஆழ்வார்கள் வரிசை கிராமத்தில் 7ஆமவராக வரும் பெரியாரின் பாடல்களை 4000 திவ்ய பிரபந்தத்தில் முதல் பாடலாக தொகுத்தனர். மேலும் சாற்றுமறை எனும் வைணவ தினசரி வழிபாட்டின் தொடக்கம் மற்றும் முடிவின் போதும் வைணவ கோயில்களில் திருவிழாக்களில் சுவாமி புறப்பாடு மற்றும் புறப்பாடு முடிந்து திருக்கோயிலில் திரும்பும் போதும் இன்றளவும் கூட பெரியாழ்வாரின் திருப்பல்லாண்டு பாடப்பட்ட பின்னரே சுவாமியை திருக்கோயிலுக்குள் எழுந்தருளச் செய்கின்றனர். இந்த வழக்கமானது தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது இராமானுசர் கொள்கைகளை பின்பற்றும் பிற பகுதிகளில் அமைந்துள்ள வைணவ கோயில்களிலும் அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. வல்லவதேவ பாண்டியனின் ஐயம். மதுரையை ஆண்ட வல்லவதேவ பாண்டிய மன்னனுக்கு மறுமையில் வாழ்க்கை என்பது பற்றி ஒரு சந்தேகம் எழுந்தது. எந்த மதத்தை பின்பற்றினால் மறுமையில் மோட்சம் கிடைக்கும் என்று தெரிந்து கொள்ள அவனுக்கு ஆசை ஏற்பட்டது. அதற்கான சரியான பதிலை சொல்பவர்க்கு பொற்கிளி பரிசு என்றும் அறிவித்தான். அவ்வாறு கிடைக்கும் பொற்கிளி வழக்கம்போல் தன் கைகளால் வழங்கப்பட மாட்டாது என்றும் அது மந்திரத்தால் அந்தரத்தில் தொங்கவிடப்பட்டு இருக்கும் என்றும் யாருடைய வாதம் இறைவனுக்கே ஏற்புடையதாகின்றதோ அந்த பொற்கிளி தானாகவே கலன்று கீழிறங்கி விளக்கம் சொன்னவர் மடியில் விழுந்து விழும் என்று அறிவித்தான். இதை அறிந்த பல்வேறு மதங்களை பிரதிநிதிகளும் வந்து மன்னனுக்கு தம் மதத்தை பற்றி எடுத்துரைத்தார்கள். பெரியாழ்வாரின் கனவில் தோன்றிய பெருமான். வல்லபதேவ பாண்டியனின் ஐயத்தை தீர்க்க வேண்டி பெருமாள் பெரியாழ்வாரின் கனவில் தோன்றி அந்த வாதத்தில் கலந்து கொண்டு மன்னனின் ஐயத்தை போக்கி பொற்கிளி பெறுமாறு கூறினார். அரங்கனின் ஆணையை ஏற்ற பெரியாழ்வார் மதுரை சென்று வைணவத்தின் பெருமைகளை எடுத்துரைத்து பரத்தத்துவம் எனும் மோட்சத்தை அருளவல்லது வைணவமே என்று ஐயம் தீர விளக்கினார். இதுவரை அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த பொற்கிளி தானாக கலன்று கீழிறங்கி பெரியாழ்வாரின் மடிமீது விழுந்தது. இதை கண்டு மகிழ்ந்த மன்னன் விஷ்ணு சித்தரான பெரியாழ்வாரை பாராட்டி பட்டர்பிரான் என்ற பட்டத்தையும் அவருக்கு வழங்கி மகிழ்ந்தான். வல்லவதேவ பாண்டியனின் ஐயத்தை தீர்த்து வைத்து சமயவாதத்தில் வென்ற பெரியாழ்வார் மன்னனால் அளிக்கப்பட்ட பட்டத்து யானை மீது அமர்ந்து வரும்பொழுது திருமால் திருமகளோடு வானத்தில் தோன்றி கருட வாகனத்தில் எழுந்தருளி இருக்க கண்டு இறைவனின் வடிவழகில் மயங்கி எங்கே இறைவனுக்கு கண்திஷ்டி விழுந்து விடுமோ என்று அஞ்சி பாடப்பட்டதே திருப்பல்லாண்டு ஆகும்.
அப்பாடல் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மண்ணாண்டத்தின் தோள் மணிவண்ணா நின் சேவடி செவ்விய திருக்காப்பு அடியோடுமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராளியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சந்நியமும் பல்லாண்டே என்று பாடி இறைவனின் திருவருளை பெற்றார் பெரியாழ்வார். கண்ணா, நான்முகனை படைத்தாய் காரணா, முன்னை அமரர் முதல் தனிவித்தினை ஊழித் தோன்றுளி உலகு படைத்த உண்டமணி வயிறா என்று நாராயணனின் காரணத்தன்மையை பாடுகிறார் பெரியாழ்வார். நன்றி.